بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. இந்த அளவுக்கு ஒரு தந்தை மரணிக்கும் போது தன் மகனுக்கு சொல்லுவாராம், நீ இவனை பழிக்கு பழி வாங்காமல் விட்டுவிடக் கூடாது. அந்த அளவுக்கு அவரிடத்தில் பகைமை வளர்ந்திருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். எந்த அடிப்படையிலே ஒன்று சேர வேண்டும்? அல்லாஹ்வுடைய கைத்தை. இப்படி ஏன் 21ஆம் நூற்றாண்டு இஸ்லாமிய உலகமாக போகிறது என்று சொல்கிறேன் என்றால், இதுக்கு யாரும் நீங்கெல்லாம் தாவா பண்ணி எல்லா மக்களையும் கூப்பிட்டு எல்லாம் பண்றது அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அல்லாஹ் நாடி நடப்பது ஒரு பக்கம். விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். உலக விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவைகளும் சரி, இனி கண்டுபிடிக்கப்பட இருக்க விஞ்ஞான முடிவுகளும் சரி, எல்லாமே அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் தெளிவுபடுத்தியதும் நபிகள் நாயகம் அவர்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறப்பாக குறித்து வைத்திருப்பதும் தவிர புதுசா வேற எதையும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்கிற முடிவு வந்துவிட்டதனால்தான் இதை அறிவிக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டு இஸ்லாமிய வாழ்க்கையிலே நேரத்தை வீணாக்கக்கூடிய வேலை கொண்டு யார் இருக்கிறார்கள்? தயவு செய்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், லா லரர வலா லிரார, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். லா லரர வலா லிரார, தனக்கும் தொழிலுக்கும் துன்பம் தரக்கூடாது, பிறருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்று. எத்தனை பேருக்கு நான் துன்பம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. லிகுல்லி தீனின் ஹுலுக் வ ஹுலுகில் இஸ்லாம் அல் ஹயா. Every religion has an innate quality, and the innate quality of Islam is haya, is bashfulness, is modesty, is shyness. The Prophet ﷺ went on to say that if you don't have haya, meaning you will have no boundaries or limitations that will prevent you. இதுவரை 8 வருடமாக நான் ஜித்தாவில் வசித்து நான் பார்த்த நிகழ்ச்சிகளில் மிக சிறப்பான நிகழ்ச்சியாக இது அமர்ந்தது என்பதை என்னுடைய உள்ளம் மார்ந்த எல்லாருக்கும் இதை அரேஞ்ச் பண்ண சகோதரர்களுக்கும் மற்ற தாவா சென்டர்களுக்கும் நன்றி. அல்லாஹ்வுடைய கிருபையோட நல்லா நடந்துச்சு. ஜஸாக்குல்லாஹு ஹைரன். இது போல நிகழ்ச்சி நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். எல்லாம் நடத்துறதுக்கு எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிறது, சாப்பாடு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே மிக சிறப்பாக இருந்துச்சு. மக்களும் வந்திருக்க சந்தோஷம். நிகழ்ச்சி மிக நல்லதாக இருந்துச்சு. ஏற்பாடுகள் மிக பிரமாதமாக இருந்துச்சு. அதே போல கருத்துக்களும் மிக முக்கியமானதாக எல்லோருக்கும் ஈர்ப்பு சக்தி. நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மாஜிலேருந்து வர்றோம். நல்லா இருந்தது. ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி அடிக்கடி நடக்கணும்னு நாங்கள் வந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லதாக இருந்தது. நாங்கள் யான்பூர்லேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் தாவா சென்டர் அஹ்மத் பாக்கி அவங்களும் நல்லபடியாக பேசினாங்க. சிறப்பு விருந்தினர் ரொம்ப அர்த்தமுள்ள கருத்துக்களை தெரிவித்ததில் எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சி அருமையாக இருந்துச்சு. இதே மாதிரி பயனுள்ள ப்ரோக்ராம் ஒரு மாதத்துக்கு ஒரு நடத்தினா ஒன்றும் நல்லபடியாக யான்புள்ள பார்க்கணுங்கிறதுக்காண்டி வரும். அவ்வளோ தூரம் வண்டி எடுத்து எந்த விதமான பரிமாற்றம் சொல்றதுக்கு இல்லை. அப்துல்லா அவர்களுடைய பேச்சு மிக திறமையாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். நகைச்சுவை மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா வந்து ஒரு ஹிதாயத்தையும் கொடுத்ததுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றதுக்கூடியவங்களா இருக்கும். بسم الله الرحمن الرحيم
الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அறிஞர் பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய நல்லடியார்களாக இவ்வுலகத்தில் வாழ்ந்து நல்லடியார்களாக இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்து மறுமையில் அவன் நல்லடியார்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சுவர்க்கத்திலே, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்திலே நம் அனைவரையும் இங்கு ஒன்று கூடியது போன்று அங்கும் ஒன்று சேர வைப்பானாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய தலைமை உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் மேலே உங்களுக்கு ஓதி காட்டிய திருவசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 103வது ஆயத்தில் சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். இது இன்று நேற்றா சொல்லப்பட்டது. இந்த ஆயத்து இன்று நேற்றா நமக்கு இறக்கி வைக்கப்பட்டது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இறக்கி வைக்கப்பட்டது. ஏன் இறக்கி வைக்கப்பட்டது தெரியுமா? இந்த ஆயத்து இறங்கியதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? அந்த மதீனா நகரத்திலே 2 கூட்டத்தார், அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தினர் காலம் காலமாக சண்டையும் பிரச்சனையும் எந்த அளவுக்கு என்றால், ஒரு தந்தை மரணிக்கும் போது தன் மகனுக்கு சொல்லுவாராம், நீ இவனை பழிக்கு பழி வாங்காமல் விட்டுவிடக் கூடாது. அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் பகைமை வளர்ந்திருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். எந்த அடிப்படையிலே ஒன்று சேர வேண்டும்? அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டு ஒன்று சேர வேண்டும். வذ்குரு இத் குன்தும் ஆதான், நீங்கள் ஒரு நிலைமையை நினைவு செய்து வாருங்கள். இது குன்தும் ஆதான், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைமை உள்ளவர்களாக வாழ்ந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அவன் ஒற்றுமையை ஏற்படுத்தினான். உல்ஃபா, இரக்கத்தை, அன்பை ஏற்படுத்தினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பிரிவுக்கு பிறகு ஒன்று சேர்த்தானே. நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து உங்களை பாதுகாத்தான். அதை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க கூடாதா? இந்த ஆயத் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சிறப்பான இரவிலே நான் நினைக்கிறேன், ஜித்தமா நகரத்திலே இவ்வாறு ஒரு பெரிய நிகழ்ச்சி தமிழ் மக்கள் மத்தியிலே நடத்தப்படவில்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் 2000க்கும் அதிகமான மக்களை எதிர்பார்க்கிறோம், அதை தாண்டும் என்று நினைக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய இரவிலே இந்த தலைமுறையிலே உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது, இந்த ஆயத்தை நாம் ஒவ்வொருவரும் அமல்படுத்த வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலை எங்களுடைய விருந்தினர், சிறப்பு விருந்தினர் டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன் அவர்களை நாங்கள் விமான நிலையத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வரும்போது அவர்களுடைய
இஸ்லாத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய சில சம்பவங்களை கேட்டுக்கொண்டு வந்தோம். அவர்கள் பல சம்பவங்களை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். முதன் முதலாவதாக இந்த ஜித்தாவிலே, அதாவது சவுதி அரேபியாவுக்கு வந்து இஸ்லாத்தை தழுவிவிட்டவர்கள் தாயகம் செல்லும் போது பல எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள். அதை நான் ஒரு பெருசாக நினைத்துக் கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு பெருசாக தெரிந்த விஷயம் என்னவென்றால், என்னை பலர் எதிர்ப்பதற்கு வந்தார்கள். அல்லாஹ் அதையெல்லாம் தூள் தூளாக ஆக்கிவிட்டான், எனக்கு பெரிய பாதுகாப்பை தந்தான். ஆனால் ஒரு கசப்பான செய்தி என்னவென்றால், என்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் என்னை பல பிரிவுகளாக வந்து வரவேற்றார்கள், சந்தித்தார்கள். அதுதான் வருத்தமாக இருந்தது. என்னை வழி அனுப்பி வைக்கும் போது பல பிரிவுகளாக வந்து வழி அனுப்பி வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அவர்கள் நம்மில் இருக்கக்கூடிய பிரிவுகளை தெரிந்து வருத்தப்படுகிறார்கள். உங்களிடத்தில் அல்லாஹுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஹபுலுல்லாஹ், இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார்கள், தீன் மார்க்கத்தில் ஒன்று சேருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதற்கு விளக்கம் சொல்லும்போது கூறுகிறார்கள், குல் ஜமாஅ, இந்த இஸ்லாமிய கூட்டம். இன்னும் ஒரு ரிவாயத்திலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹபுலுல்லாஹ் என்பது திருமறை குர்ஆன். எல்லாம் ஒரு கருத்து தான். திருமறை குர்ஆனை பேணி அது சொல்லக்கூடிய தீனை கடைபிடித்து ஒரு ஜமாஅத்தாக நாம் ஒன்று சேருவோம். இன்று ஒரு ஜமாஅத் என்ற ஒரு தனிப்பட்ட கொள்கைக்காக, தனிப்பட்ட பேருக்காக, தனிப்பட்ட நபருக்காக, தனிப்பட்ட சிந்தனைகளுக்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதற்காக ஒன்று சேரக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த குர்ஆனை முன்வைத்து நாம் ஒவ்வொருவரும் ஒன்று சேருவோம். எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பகைமைகளை விரும்புவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் கோபிக்க வேண்டாம், ஒருவரை ஒருவர் புறம் பேச வேண்டாம், ஒருவரை ஒருவர் துருவி துருவி ஆராய வேண்டாம். நீங்கள் ஒருவரை ஒருவர் புறம் முதுகு காட்டி அவர்களை ஒதுக்கி வாழ வேண்டாம் என்று உங்களுக்கு மத்தியிலே பிரிவு வரக்கூடிய அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் வரக்கூடிய அனைத்தையும் பொறாமை கொள்ளக்கூடாது, துருவி துருவி ஆராயக்கூடாது, ஒருவரை சந்தேக கண் கொண்டு பார்க்க கூடாது. இவைகள் அனைத்தும் பிரிவுக்கு காரணம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, இறை வழியில் சகோதரர்களாக மாறிவிடுங்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வனாக உங்களிடத்தில் கேட்கிறேன், நாம் அந்த கயிற்றை, இஸ்லாத்தை, அந்த ஜமாஅத்தை, அந்த குர்ஆனை பற்றி பிடித்தவர்களாக ஒன்றுபடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு, இங்கு எம்பு மாநகரத்திலிருந்து நமக்கு சில முக்கிய செய்திகளை சொல்வதற்காக பல மக்களையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். டாக்டர் அஹ்மத் பாக்கவி அவர்களை உங்கள் மத்தியிலே வீணாகும் காலங்கள் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وهو الذي خلق الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد شكورا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என் அருமை சகோதரர் டாக்டர் அப்துல்லா அவர்களே, தலைவர் அவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்றைய தலைப்பு வீணாகும் காலங்கள். அப்படியானால் நமது பொன்னான நேரங்கள் வீணாகின்றன, மண்ணாகின்றன என்று பொருள்படுகிறது. நேரத்தின் விலையை, அதன் மதிப்பை, மாண்பை, அது நிகழ்த்தும் அதிசயத்தை மக்கள் புரிந்து கொள்ளாமல் அந்த நேரத்தை வீண்விரயம் செய்கிறார்கள். அதன் ஆழமான பொருளை,
அது வலியுறுத்தும் உண்மையை, அதனால் ஏற்படும், அதை தவற விடுவதால் ஏற்படும் இழப்புகளை, அதனால் ஏற்படும் விளைவுகளை மனிதன் சிந்தித்தால் நிச்சயமாக அந்த நேரத்தை வீணவரை செய்ய மாட்டான். அதற்காகத்தான் மக்கள் நேரத்தின் மாண்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த வித்தியாசமான தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொன்னான நேரம் என்ற தலைப்பை மாற்றித்தான் வீணாகும் காலங்கள் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். அதை நாம் இஸ்லாமிய பார்வையில் அலசுவோம். நேரம் என்பதற்கு அரபியிலே வக்து என்று சொல்வார்கள். விலை மதிக்க முடியாத நேரத்தின் தலைப்பை நாம் அல் வக்து ஃபி ஹயாத்தில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமின் வாழ்வில் நேரம் என வைத்துக் கொள்ளலாம். காலம் என்றால் என்ன? காலம் என்று சொல்கிறோமே, காலம் என்றால் என்ன? ஒரு செயலுக்கு அடுத்து வரும் செயலுக்கும் இடைப்பட்ட இடைவெளிக்கு காலம் என்று கூறுகிறோம். சந்திரனின் இயக்கத்தை வைத்தே சூரியன் சந்திரனுடைய இயக்கத்தை வைத்தே காலம் கணிக்கப்படுகிறது. மனிதன் காலமின்றி வாழவே முடியாது. காலத்தின் பார்வையிலிருந்து எந்த மனிதனும் தப்பிக்க முடியாது. காலத்தை எதிர்த்திருக்கும் ஆற்றலும் எவரும் பெற்றிருக்கவில்லை. ஓர் அங்குலம் தங்கத்தை கொடுத்தாலும் ஓர் அங்குலம் காலத்தை விலைக்கு வாங்க முடியாது. காலமும் கடல் அலையும் எவருக்காகவும் காத்து நிற்பதில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த காலத்துடைய அதிசயத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் நாம் எல்லாம் புரிந்து கொள்கின்ற வகையிலே சில அறிவியல் கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிறு துள்ளி பெருவெள்ளம் ஆகுதல் போன்று பல மணித்துளிகள் ஒன்றி கலப்பதே காலமாகும். அந்த காலத்தில் அளவில் சிறிதாக இருந்தாலும் அந்த நேரத்துக்குள் நடைபெறும் நிகழ்ச்சிகள், அதிசயங்கள் உலகத்தையே வியப்பில் ஆழ்த்துகின்றன. ஒரு நிமிட நேரத்தில் நாம் வாடுகின்ற பூமி இருக்கிறதே 950 மைல்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. உலகிலே 1400 கன அடி மழை மாநிலத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது. 35,000 தண்ணீர் கடலிலே கலந்து விடுகின்றன. 68 கார்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. 4600 செருப்புகள் உற்பத்தியாகின்றன. 114 குழந்தைகள் பிறக்கின்றன. 100 பேர் இறக்கின்றார்கள். 34 திருமணங்கள் நடைபெறுகின்றன. 3 மனவிடுதலை நடைபெறுகிறது. 6000 விண்கற்கள் வானிலிருந்து கீழே விடுகின்றன. 60 லட்சம் சிகரெட் பிடிக்கிறார்கள். 6,38,000 பேர் மது அருந்துகிறார்கள் என்று ஒரு கணிப்பை 28,1960 ஜெர்மானிய அறிஞர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று அதை 10 பிரிக்கி பார்த்தால் காலத்துடைய அருமை நமக்கு புரிய வரும். மனிதன் நேரத்துடைய அருமையை புரிந்து கொள்வதற்காகவே இன்று எங்கு பார்த்தாலும் கடிகாரங்களை பார்க்க முடிகிறது. கையிலே கடிகாரம், தொலைபேசியிலே கடிகாரம், கணினியிலே கடிகாரம், வீட்டிலே கடிகாரம், அலுவலகத்திலே கடிகாரம், பள்ளிவாசலிலே கடிகாரம், நாம் விளையாடுகின்ற விளையாட்டு அரங்கங்களிலே கடிகாரம், விமான நிலையத்திலே கடிகாரம், பேருந்து நிலையத்திலே கடிகாரம், எங்கு பார்த்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் கடிகாரம் இல்லாமல் நான் பார்க்கவே முடியாது. இது எதை காட்டுகிறது என்றால் காலத்தின் அருமையை காட்டுகிறது, முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இப்போது இஸ்லாமிய பார்வையிலே காலம் என்பதை நாம் என்னவென்று தெரிந்து கொள்வோம். இறைவன் இந்த காலத்தை மிகப்பெரிய அற்புதமான ஒரு அருட்கொடையாக நமக்கு வழங்கி இருக்கிறான். இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆன் குறிப்பிடும் பொழுது வஸஹர லக்கும் ஷம்ஸ வல் கமர தாயிபைனி வஸஹர லக்கும் லைல வன் நஹார, சூரியனையும் சந்திரனையும் தொடர்ந்து இயங்குமாறு அவனே உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். அதோடு மட்டுமல்லாமல் அவனே இரவையும் பகலையும்
உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று 14வது அத்தியாயத்திலே 33வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதோடு மட்டுமல்லாமல் முதலிலே நான் ஓதிய அந்த வசனம் வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்பத்தல் லிமன் அராத அவ் யذكر அவ் அராத ஷுகூரா, சிந்திக்க விரும்பக்கூடிய மனிதனுக்கும் நன்றி செலுத்த விரும்பக்கூடிய மனிதனுக்கும் இரவையும் பகலையும் ஒன்று மற்றொன்றை தொடர்ந்து வருமாறு செய்திருக்கிறான். வல்ல இறைவன் இரவை பகலை பின்தொடருமாறும் பகலை இரவு பின்தொடர்ந்து வருமாறும் செய்து ஒரு வினாடி கூட பிசகாது இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான். இந்த சுழற்சி நிகழ்ச்சியில் ஒரு வினாடி பிசகிவிட்டால் கூட உலகத்துடைய நிலையே மாறிவிடும். அன்பார்ந்த சகோதரிகளே, இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடும்போது சொல்கிறான், குல்லும் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோலங்களும் ஒரு குறிப்பிட்ட வட்ட வரைக்குள், ஒரு எல்லைக்குள் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு திட்டப்படி அல்லாஹ் இயக்கிக் கொண்டே இருக்கிறான். அதில் ஒரு சிறு வினாடி கூட நகர்ந்து விட்டால், இயங்கவில்லை என்றால் அந்த உலகமே ஆடிவிடும், ஸ்தம்பித்துவிடும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இத்தத்த ஷூர் இந்தல்லாஹ் 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும் என்று. இந்த 12 மாதங்களை அல்லாஹ் மனிதனுக்கு அதாவது வசப்படுத்தி தந்திருக்கிறான். பகலை பிரகாசமாகவும் இரவை இருளாகவும் ஆக்கி அவன் தன்னுடைய அருட்கொடைகளை மனிதனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த காலத்துடைய அருமையை பற்றி குர்ஆனிலே ஏராளமான வசனங்கள் வருகின்றன. ஆணையிட்டு வரக்கூடிய வசனங்கள் மட்டும் 92 வசனங்கள் வருகின்றன. அந்த 92 வசனங்களிலே 18 வசனங்கள் காலத்தை குறித்து குறிப்பிடுகின்றன. அவ்வாறாயின் காலம் எத்தனை முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எல்லாம் ஓதக்கூடிய இந்த அத்தியாயங்களிலே பார்க்கிறோம், வல்லைலி இதா யக்ஷா வல் ஃபஜ்ரி வலையாலின் நஷர் வல்லுஹா வல்லைலி இதா சஜா வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று வரக்கூடிய வசனங்களிலே இரவின் மீது ஆணையாக, பகலின் மீது சத்தியமாக, விடியற் காலையின் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக, மாலையின் மீது சத்தியமாக என்று ஆண்டவன் சத்தியமிட்டு கூறிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அந்த காலத்தின் முக்கியத்துவத்தை கருதித்தான் இறைவன் ஆணையிட்டு சொல்கிறான். இறைவன் ஆணையிட்டு சொல்கிறான் என்றால் அது எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை சகோதரர்களை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த சொல் சிந்தனைக்குரிய ஒரு செய்தியாகும். عن معاذ بن جبل رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال إن تزول قدم عبد يوم القيامة حتى يسأل عن 4 خصال عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلغه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن علمه ماذا عمل به رواه البزار والطبراني بإسناد صحيح. இதனுடைய பொருள், முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் 4 கேள்விகள் கேட்கப்படாமல் ஒரு அடியானின் பாதங்கள் நகரவே செய்யாது. 4 கேள்விகள் கேட்கப்படாமல் ஒரு அடியானின் பாதங்கள் நகரவே செய்யாது. அவை என்ன கேள்விகள்? அந்த கேள்விகளிலே முதலாவது கேள்வி, அவன் வாழ்நாளை எப்படி கழித்தான்? அவர் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தான்? அடுத்து 2வது கேள்வி, அவனது வாலிபத்தை எப்படி செலவிட்டான்? 3வது, அவனுடைய செல்வத்தை எப்படி திரட்டினான், எப்படி செலவழித்தான்? 4வது, அவனது கல்வியின் மூலமாக அவன் எப்படி அமல் செய்தான், செயலாற்றினான் என்று. இந்த 4லே 2ஐ முதன்மையாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தலையாயதாகவும் கூறியிருக்கிறான். அவைதான் வாழ்நாளை பற்றியும் அடுத்த வாலிபத்தை பற்றியும். வாழ்நாள் என்று சொல்லும் போதே வாலிபமும் அதில் அடங்கி விடுகிறது. வாலிபத்தை மட்டும் ஏன் இறைவன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்ற காரணத்தை நான் அலசி பார்க்கக்கூடிய நேரத்தில், ஒரு மனிதனுடைய இளமை பருவம் தான் திடமான பருவம், அதில் தான் செயலாற்ற வேண்டிய காலம், அந்த பருவம் தான் அவனுடைய பொற்காலமும் ஆகும். எனவே
அந்த காலத்தை அவன் வீண் விரயம் செய்துவிட்டால் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் வீணாகிவிட்டதற்கு சமமாகி விடுகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தை எப்படி கழித்தான் என்று இறைவன் கேட்பான். அப்படியானால் நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்முடைய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடிகளும் எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து ஒரு அடி அளவு கூட நகர முடியாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அடுத்து இஸ்லாமிய வணக்கங்கள் வாயிலாகவும் இந்த நேரங்களும் காலங்களும் நமக்கு வலியுறுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மனிதனுக்கு காலத்தையும் நேரத்தையும் இஸ்லாமிய வணக்கங்கள் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றது. உலகத்தினுடைய இயக்கம், அண்டங்களுடைய சுழற்சி, சந்திரனுடைய ஓட்டங்கள், அதன் மூலம் இரவு பகல் மாறி மாறி வருவது ஆகிய அனைத்துமே கால ஓட்டத்தை உணர்த்தி மனிதன் சீராக சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை ஃபஜர் தொழுகை, நாமெல்லாம் ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா என்று நேரங்களை சொல்லிவிட்டாலும் அந்த நேரங்கள் உணர்த்துகின்ற பாடத்தை நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவு பொழுது முடிந்து அதிகாலை மலர்கிறது. அந்த அதிகாலை மலரக்கூடிய நேரத்தில் பாங்கு சத்தம் கேட்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற ஒலி வருகிறது. மனிதனே, தூங்கிக் கொண்டிருப்பவனே எழுந்திரு, தூங்குவதற்குரிய நேரம் முடிந்து விட்டது, செயலாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அந்த பாங்குலி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உலகெல்லாம் ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒலியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மதத்திலும் சொல்லப்படாத, எந்த மதமும் நினைவூட்டாத ஒரு அற்புதமான தகவலை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. காலையில் எழுந்ததும் அந்த பாங்கோலிலே கேட்கிறோம், ஹய்யால ஸலா, ஹய்யால ஸலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். ஹய்யாலல் ஃபலா, வெற்றியை நோக்கி பீடு நடை போட்டு வாருங்கள். ஹய்யாலல் ஃபலா, வெற்றியை நோக்கி பீடு நடை போட்டு வாருங்கள். வெற்றியை நோக்கி அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஓசையாக, ஒரு ஒலியாக, அழைப்பாக அந்த அதான் இருக்கிறது என்றால் எத்தனை பேர் நாம் அதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். காலையில் எழுந்ததும் எழுவதற்கு முன்னாலே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தொழுகை தூக்கத்தை விட மேலானது என்று அல்லாஹ் உணர்த்தி கொண்டிருக்கிறான். நாம் எத்தனை பேர் இரவெல்லாம் விழித்திருந்து காலையிலே போர்த்துக் கொண்டு படுத்திருக்கிறோமே, அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் இந்த அழைப்பிலே விடுக்கிறான். மனிதனே, தூங்குவதற்குரிய நேரம் முடிந்து விட்டது, செயலாற்றக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று. இந்த பாங்கொலியின் மூலமாக நமக்கு அல்லாஹ் உணர்த்தக்கூடியது, நேரம் வந்து விட்டது, எழுந்திரு, நீ உன்னுடைய வணக்கத்தை, உன்னுடைய கடமையை செய்வதற்கு நீ முன்னுக்கு வா என்று அழைக்கக்கூடிய ஒரு ஒலியை பார்க்கிறோம். அடுத்து மனிதன் பகலெல்லாம் உழைத்து விட்டு மதிய வேளை வருகிறது. அதை போன்று லுஹருடைய நேரம் வந்ததும், மனிதனே, நீ படைத்த இறைவனை மறந்து விடாதே, அவனை வணங்குவதற்காக மீண்டும் பள்ளிவாசலுக்கு வா என்று அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று ஒலி வருகிறது. வேலையை முடித்து தளர்ந்து விட்டு வருகிறான், தளர்ந்து விடாதே, அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசலை நோக்கி செல், அவனை வணங்குவதற்காக ஆயத்தமா என்று அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அசருடைய ஒலி ஒலிக்கிறது. அடுத்து அவன் தளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பகல் முடிகிறது, மாலை இரவு நேரம் வருகிறது. அந்த நேரத்திலும் இறைவனை படைத்த இறைவனை மறந்து விடாது, உனக்கு உணவளிக்கக்கூடிய இறைவனை மறந்து விடாது, இவ்வளவு நேரம் உனக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு தந்தானே அந்த அல்லாஹ்வை மறந்து விடாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற ஒலி மீண்டும் நம்முடைய காதுகளிலே ஒலிக்கின்றது. அது முடிகிறது. இரவிலே அசைந்து தூங்குவதற்காக செல்வான். தூங்கக்கூடிய அந்த நேரத்திலும் உன்னை படைத்த இறைவனை மறந்து விடாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற ஒலி மீண்டும் வருகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு ஒலி பாருங்கள். உலகத்திலே எந்த மதமும் அழைக்காத ஒரு அற்புதமான அழைப்பொலி. அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள், அவனை வணங்குவதற்காக வேண்டி வாருங்கள், வெற்றி நடை போட்டு வாருங்கள், வெற்றிக்காக வாருங்கள், வெற்றி பெறுவதற்கு வாருங்கள் என்று அழைக்கிற ஒலி என்றால் அது பாங்குலி அதானாகத்தான் இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் உங்களுடைய நேரத்தை விநியோகம் செய்து விடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய பொழுதுபோக்கிலே உங்களுடைய நேரத்தை கழிக்கலாம், உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையிலே நீங்கள் சில நேரத்தை கழிக்கலாம், உங்களுடைய இன்டர்நெட்டிலே உங்களுடைய நேரத்தை கழிக்கலாம், அல்லது தொலைக்காட்சியிலே நீங்கள் உங்களுடைய நேரங்களை எல்லாம் தொலைத்து விடலாம். அப்படிப்பட்ட நேரங்கள் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை நினைவோடு வணங்கிக் கொள்ளுங்கள். அந்த நினைவோடு வணங்கக்கூடிய அந்த நேரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே மகத்தான நேரங்களாகும். அடுத்து பாருங்கள்,
வாரந்தோறும் ஜும்மாவுடைய அழைப்பு வருகிறது. அந்த ஜும்மாவுடைய அழைப்பு வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் மீண்டும் அழைக்கிறான். அழைப்பு வருகிறது. இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா ஃபஸாவு இலா ஸிக்ரில்லாஹ். தொழுகைக்காக வேண்டி இந்த ஜும்மாவில் அழைக்கப்பட்ட ஃபஸாவு, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் விரைவுபடுத்துகிறான். உன்னுடைய நேரத்தை விண்விரையும் செய்து விடாது, விரைந்து செல், விரைந்து செல். உன்னுடைய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், சற்று நேரம் தள்ளிவை, தொழிலுக்காக வேண்டி விரைந்து வா என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அது மட்டுமல்லாமல் பரலான வணக்கங்கள் மட்டுமல்ல, உனக்கு ஓய்வு கிடைக்கும் நேரங்களில் எல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரங்கள் எல்லாம் அந்த அல்லாஹ்வை வணங்கி அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இரு. அடுத்து பாருங்கள், நாம் பார்க்கின்றோமே மாதந்தோறும் பிறை இருக்கின்றது. அந்த பிறையும் நமக்கு காலத்தையும் நேரத்தையும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரிகளே, அந்த பிறையை பார்த்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை பகிர்ந்தார்கள். அந்த பிறையை பார்த்ததும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹலகக என்ற தொடரை சொல்லித் தருகிறார்கள். அதன் மூலமாக அல்லாஹு அஹ்லஹு அலைஹா அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமி வல் இஸ்லாமி வத் தௌஃபீகி பிமா துஹிப்பு வ தர்லா என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை ஹிலால கைரின் வருஷ்டின், ஹிலால கைரின் வருஷ்டின், ஹிலால கைரின் வருஷ்டின் என்று சொல்கிறார்கள். யா அல்லாஹ், மாதம் பிறந்து விட்டது, இந்த பொன்னான இந்த மாதத்தை எனக்கு நேர்வழி காட்டக்கூடிய மாதமாகவும், ஈமானுடைய மாதமாகவும், இஸ்லாமிய நடைமுறை வாழ்க்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், உன்னுடைய நல்லருளை பெற்றுத் தருகின்ற ஒரு மாதமாகவும், அதே போன்று நீ விரும்புகின்ற வகையிலே, நீ திருப்தி வருகின்ற வகையிலே இந்த மாதத்தை மாண்புமிக்க ஒரு மாதமாக ஆகு என்று சொல்கிறார்களே, அந்த மாதத்தை நீ வீண்விரையும் செய்து விடாதே. அதோடு மட்டுமா, ஃபஜ்ர் தொழுகை வந்ததும் ஃபஜ்ர் தொழுகை நமக்கு என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? அந்த ஃபஜ்ர் தொழுகை நம்மிடத்தில் சொல்லுமா, நான் உன்னுடைய புத்தம் புதிய நாள், என்னை வீண் விரயம் செய்து விடாது, உன்னை நான் ஒவ்வொரு கணமும் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறேன், நீ அதை எப்படி செலவழிக்கின்றாய் என்று நான் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அந்த ஃபஜ்ர் வேளை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்குமா. அடுத்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பாருங்கள், ஒவ்வொரு வணக்கமும் நன்மையின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், உங்களுடைய நேரத்தை வீண்விரயம் செய்யாதீர்கள். ரமலானுடைய மாண்புகள் உங்களுக்கு தெரியும். அந்த ரமலானிலே சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே விண்ணில் இருந்து வருகின்ற வானவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? யா பாயில் கைர், யா பாயில் கைர், நன்மையை தேடுபவனே அக்பில், முன்னோக்கி வா. அந்த வார்த்தைகளை பாருங்கள், மந்திர சொற்கள். நன்மையை தேடுபவனே அக்பில், முன்னோக்கி வா. யா பாகிஷர், தீமையை நாடுபவனே அக்பில், பின்னோக்கி செல். அப்போ ஒரு மனிதனை முன்னோக்கி செல்வதற்காக, நன்மையின்பால் விரைந்து செல்வதற்காக ஒவ்வொரு வணக்கங்களும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. அடுத்து ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. அதனுடைய மாண்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஹஜ்ஜுடைய மாண்பை பெற்று சொல்ல வந்த அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான், உங்களுக்கு கிடைத்த இந்த அளப்பரிய இந்த காலத்தை நீங்கள் வீண்விரயம் செய்து விடார்கள், அதை மகத்தானதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அந்த அல்லாஹ் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் பேருக்காக, புகழுக்காக, வியாபாரத்துக்காக, யாசகத்துக்காக என்று ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஒவ்வொரு வணக்கம் நமக்கு சொல்லக்கூடிய பாடத்தை பாருங்கள். அது மட்டுமா, அடுத்து வாத்து ஜகாத்த, ஜகாத்துடைய வணக்கம், அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஜகாத் என்ற தொடர் இருக்கிறது. குர்ஆனில் எத்தனை தடவைகள் வருகின்றன தெரியுமா? 12 தடவைகள் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். அந்த ஆண்டுக்கு ஒரு முறை நிறைவேற்றுகின்ற அந்த ஏழை வரியை நீ மறந்து விடாதே, அதையும் காலம் வரும்பொழுது நிறைவேற்றி விடு. ஹஜ்ஜுடைய வணக்கத்தையும் சொல்லும் பொழுது கூட சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை விரிவாக செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் காலதாமதம் செய்துவிட்டால் அது உங்களுக்கு தவறி போறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். எனவே நீங்கள் காலத்தை தாமதம் செய்யாதீர்கள் என்று. ஆக ஒவ்வொரு வணக்கமுமே காலத்தை வீண்விரயம் செய்யாதே. அல்லாஹ் உனக்கு தந்த மகத்தான சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் பாடம் புகட்டுகின்றான். ஒவ்வொரு வணக்கத்தையுமே அல்லாஹ் ஒரு திட்டமிட்டு நமக்கு தந்திருக்கிறான் என்பதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு புலப்படுத்துகின்றார்கள். ஐவேளை தொழுகை இருக்கிறது, அது அதாவது மீசானிலும் ஒரு நாள் புரோகிராம்,
காலையிலிருந்து இரவு வரை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மீசானில் ஒரு நாள் புரோகிராம், ஒரு நாள் திட்டம். அதே போன்று ஜும்மா தொழுகை மீசானில் உஸ்பு ஒரு வாரத்துடைய திட்டம் என்று ஆக்கியிருக்கிறான். அதே போன்று ரமலான் மாதத்தின் ஜகாத் கொடுப்பதையும் மீசானுல் ஆம் ஒரு வருடத்துடைய திட்டம் புரோகிராம் என்று சொல்கிறான். அடுத்த ஹஜ்ஜுடைய கடமையை மீசானுல் உம்ர் ஆயுளில் ஒரு தடவை நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டம் என்று சொல்கிறான். மீசானிலும் ஒரு நாள் திட்டம், மீசானுல் உஸ்பு ஒரு வார திட்டம், மீசானுல் ஆம் ஒரு வருட திட்டம், மீசானுல் உம்ர் ஆயுளிலே கிடைக்கின்ற ஒரு திட்டம். இந்த திட்டங்களை எல்லாம் நாம் மறந்து விடக்கூடாது என்பதை வகைப்படுத்தி அறிஞ பெருமக்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வணக்கங்களை பற்றி எல்லாம் நாம் உதாசீனமாக இருக்கிறோமே. அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்ட நாம் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம், எதற்கெல்லாமோ அந்த நேரத்தை பயன்படுத்துகிறோமே, இதை வகைப்படுத்தி அறிஞர் பெருமக்கள் ஒரு சாட்டை நமக்கு தந்திருக்கிறார்கள். மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் 60 முதல் 70 வரை, 70 என்றே வைத்துக் கொள்ளும். இந்த 70 ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தால் நாம் எவ்வாறெல்லாம் வாழ்வோம் என்பதற்கு ஒரு ஆய்வு நமக்கு ஒரு சில தகவல்களை தருகின்றன. அதாவது மனிதன் தூங்குவதற்கு 24 ஆண்டுகளை செலவழிக்கிறான். தூங்குவதற்கு 24 ஆண்டுகளை செலவழிக்கிறான். உழைப்பதற்கு 14 ஆண்டுகளை செலவழிக்கிறான். பொழுதுபோக்கிற்கு 8 ஆண்டுகளை செலவழிக்கிறான். சாப்பிடுவதற்கு 6 ஆண்டுகளை செலவழிக்கிறான். 365 நாள் வச்சு கணக்கு பார்த்துக்கிடுங்க. போக்குவரத்திற்கு 5 ஆண்டுகளை செலவழிக்கிறான். பேசுவதற்கு 4 ஆண்டுகளை செலவழிக்கிறான். கல்விக்கு 3 ஆண்டுகளை ஆயுளிலே செலவழிக்கிறான். படிப்பதற்கு 3 ஆண்டுகளை 305 இடைவிடாமல் செலவழிக்கிறது. அடுத்து தொலைக்காட்சிக்கு 3 ஆண்டுகள். இதிலே அல்லாஹ்வை வணங்குவதற்கான காலங்கள் இல்லை. அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாள்தோறும் வணங்கக்கூடிய வணக்கங்களை 70 ஆண்டுகள் நாம் கால்குலேட் செய்து பார்த்தால் 5 மாதங்கள் தான் வரும். அந்த 5 மாதங்கள் வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு அவன் எப்படி செய்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடைகளை தந்திருக்கிறான், எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை எல்லாம் தந்திருக்கிறான். இதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதாவது நான் உங்களுக்கு எத்தனை பெரிய வளவாழ்வை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், எத்தனை பெரிய வசதி வாய்ப்புகளை எல்லாம் தந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், பலக்கத மக்கன்னாக்கும் பில்லர்லி, இந்த பூமியிலே உங்களுக்கு வளமாக வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறேன். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற எல்லா வசதிகளையும் எல்லா சௌகரியங்களையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதன் மூலமாக நீங்கள் வளமான வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. கலீலம்மா தஷ்குரூன், மிக குறைவாகவே அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அளிக்காத அருட்கொடையா நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் எல்லா அருட்கொடைகளையும் அளித்து அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடை ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அந்த அறிவித்தும் கூட ஒரு நாட்டுடைய அதிபதியாக இருந்து ஆன்மீகத்திலும் அரசியலும் மக்கள் பணியிலும் எல்லாம் மிகச்சிறந்த தலைவராக இருந்தும் அல்லாஹ் அவருடைய வணக்கங்களை எல்லாம் ஏற்று காத்தமுன் நபியின் இறுதி தூதர் என்று அறிவித்தும் கூட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் எடுக்க வணங்கினார்கள். காலெல்லாம் வீங்கிவிட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அகிலத்தில் உள்ள அத்தனை மக்களை விட சிறந்த மனிதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறீர்களே, நீங்கள் கால் எடுக்க வணங்க வேண்டுமா, கால் வீங்க வணங்க வேண்டுமா? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக ஆக வேண்டாமா, நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். அவர்களே இப்படி செய்தார்கள் என்றால் நாம் நாள் முழுவதும் ஆண்டு முழுவதும் 365 நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நான் விடுகின்ற மூச்சு இருக்கிறதே, அந்த மூச்சு திரும்ப வந்தா தான் நிச்சயம். அடுத்து உள்ள இருக்கிற மூச்சு வெளியே போனாதான் நிச்சயம். ஒரு மனிதனுடைய மூச்சு இருக்கிறது, ஒரு நாளைக்கு 18 தடவை அவன் சுவாசிக்கிறான். அவருடைய இதயங்கள் 72 தடவை துடித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வைத்திருக்கிறான். அந்த இதயம் நின்று விட்டால், இரத்த ஓட்டம் நின்று விட்டால், இதய துடிப்பு இருக்கிறது 4 நிமிடங்கள் நின்று விட்டால் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு படைப்பை படைத்து விட்டு சொல்கிறான். அதாவது உங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கிறோம்?
நம்ம அறியாமலே எத்தனை நோய்களை நாம் சுமந்து கொண்டு செல்கிறோம். மருத்துவமனைக்கு சென்றால் டாக்டர் சொல்வார், மருத்துவர் சொல்வார், உனக்கு இப்படிப்பட்ட நோய்கள் இந்த வயதிலே வந்திருக்க கூடாது. 8 வயது சிறுமியை பார்த்து சுவிஸிலே சென்ற நேற்று ஒரு குழந்தை மரணம் அடைந்து விட்டது. அந்த குழந்தையை பார்த்த டாக்டர் சொல்கிறார், சின்ன வயசிலே உனக்கு வந்து விட்டது, இப்பொழுது நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்று தேர்வை கூட எழுதிவிட்டு அவள் ஒரு நாள் வரக்கூடிய நேரத்தில் காலையிலே சிறு வலி ஏற்பட்டது. அந்த வலியை தெரிந்து கொள்வதற்காக மருத்துவரிடம் காட்டுவதற்காக சென்ற போது, இந்த குழந்தைக்கு இந்த வயதில் இப்படிப்பட்ட ஒரு வலி வந்திருக்கிறது, இது பெரியவர்களுக்கு அல்லவா வர வேண்டும். அடுத்த நாள் சுவிஸுக்கு பயணமாகிறார்கள். ஏர்போர்ட்டிற்கு சென்றதுமே அந்த குழந்தை நினைவிழந்து அன்கான்சியஸ் ஆகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 3 நாட்கள் இதயத்தை பிளந்து அந்த நுரையீரல் இயக்கம் இல்லாமல் இருந்தது. நேற்றது மூத்தாகிவிட்டது. அடுத்து என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியுமா? ஒரு நிமிடம் அல்லாஹ் பிந்தவும் செய்ய மாட்டான், ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் புரோகிராம் செய்து வச்சிருக்கிறான். இங்கே நாம் இருக்கிறோமே, அடுத்து என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியுமா? இன்று 2010 மார்ச் மாதம் 15ஆம் தேதி, நேரமும் 7:59 நிமிடங்களாகின்றன. இதே நிமிடம், இதே நேரம், இதே நாள், இதே ஆண்டு மீண்டும் வருமா? சிந்தித்து பாருங்கள். சென்று போன நாள் சென்று விட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், கடந்த காலம் கடந்து விட்டது, நிகழ்காலம் சந்தேகத்துக்குரியது, எனவே இருக்கும் காலத்தில் செயலாற்றிக் கொள் என்று. இன்னொரு அறிஞர் சொல்கிறார், எதிர்காலத்தை எண்ணி வாழ்பவன் இருக்கிறானே, அவன் எதிர்காலத்தை எண்ணி வாழ்வக்கூடியவன் கோழை, இறந்த காலத்தை எண்ணி வாழ்வன் நடமாடும் பிணம், நிகழ்காலத்தை எண்ணி வாழ்வன் வாழ பிறந்தவன். வாழ்வதற்காக பிறந்திருக்கின்ற நாம் நம்முடைய நேரங்களை எப்படி நாம் செலவழிக்க வேண்டும்? நம்முடைய நேரங்கள் எப்படியெல்லாம் செலவாகின்றன? நாம் வீணான காரியங்களிலே நம்முடைய நேரங்களை எல்லாம் தொலைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் அந்த நேரத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நேரங்கள், அதிகமான நேரங்கள் தொலைக்காட்சி ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அடுத்து இன்டர்நெட் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. தொலைக்காட்சி இன்டர்நெட்டும் மக்களை படுத்துகின்ற பாடு நமக்கு தெரியும். நம்முடைய குழந்தைகளை எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய எதிர்காலத்தை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவிலே CNN ஹெல்த் நியூஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அமெரிக்காவிலே சிறுவர்கள் எல்லாம் வாரத்திற்கு 25 மணி நேரங்கள் தொலைக்காட்சியின் முன்னால் இருந்து அவருடைய வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய நாட்டை சார்ந்தவர்கள் சுட்டியிலும் மட்டியிலும் அவருடைய நேரத்தை எப்படி எல்லாம் செலவழிக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய வீட்டிலே ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்று வந்துவிட்டால் அது யூனிஃபார்மை கூட கழட்டாமல் அப்படியே டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துமா. அந்த இடத்துல சாப்பாடு போகும், அந்த இடத்துல தேநீர் போகும், அவன் அசைறதே கிடையாது. அடுத்து தூங்க போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தூங்க போனான். எந்த அளவிற்கு ஆகிவிட்டது என்றால், பக்கத்து வீட்டுக்கு சென்று ஒரு பொருளை வாங்கி வா என்று சொன்ன நேரத்தில் அவனால் நடந்து கூட செல்ல முடியவில்லை. அவனுடைய உடல் இருக்கிறது இயக்கத்தை இழந்து ஸ்தம்பித்து போய்விட்டது. மூளை ஸ்தம்பித்து விடும். இதை எங்கள் இரத்த ஓட்டங்கள் அனைத்தும் ஸ்தம்பித்து விட்டால் அவனுக்கு நினைவாற்றல் எந்த அளவுக்கு இருக்கும்? அவன் எப்படி படிப்பான்? எப்படி ஒரு சிறந்த தலைவனாக வருவான்? அல்லாஹ் இப்படிப்பட்ட அற்புதமான நேரத்தை தந்திருக்கிறானே, அந்த நேரத்தை நாம் எப்படியெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அன்பார்ந்த சகோதரிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கடந்த காலம் மீண்டும் திரும்பி வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 4 விஷயங்கள் மீண்டும் திரும்பி வராது. அவை என்ன? ஒன்று, ஒரு மனிதனுடைய ஆயுள், அடுத்து சென்று போன நேரம், மூன்றாவது அவருடைய வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள், நாலாவது எய்யப்பட்ட அம்பு. அன்பார்ந்த சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு தடவை சென்று விட்டால் மீண்டும் திரும்ப வரவே செய்யாது. அப்படிப்பட்ட பொன்னான நேரத்தை நாம் எப்படி தொலைத்துக் கொண்டிருக்கிறோம்? வீட்டிற்கு செல்லுங்கள், அங்கே தொலைக்காட்சியிலே முழு நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை இரவு 11 மணி நேரத்தில் ஒரு நண்பரை சந்திக்க சென்ற நேரத்தில் அவர்கள் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? விளம்பரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அளவு சாதனங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அழகான ஆடைகளுடைய வடிவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் 11 மணிக்கு தூங்க வேண்டியவர்கள்
அவர்கள் அந்த நேரத்திலே அழகு சாதனங்களை பார்ப்பதையும், தொலைக்காட்சிகளிலே சீரியலை பார்ப்பதையும், தொலைக்காட்சிகளையும் பார்ப்பதிலுமே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரங்கள் அவர்களுக்கு பயன்படுமா? அல்லாஹ் கியாமத் நாளிலே கேட்க மாட்டானா, உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி செலவழித்தாய், உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய்? ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்று புரோகிராம் செய்து வச்சிருக்கிறான அந்த நேரத்தை நீ இழந்து விட்டால், உலமாக்கள் சொல்கிறார்கள், 2 சந்தர்ப்பத்திலே மனிதன் கதறிக் கொண்டிருப்பான். ஒன்று அவருடைய உயிரை வாங்கக்கூடிய நேரத்தில், அப்பொழுது சொல்வான், நீ கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தில் விட்டு வச்சாச்சுன்னா நல்ல காரியங்கள்லாம் செய்துட்டு ஓடி வந்துடுறேன். முடியாது. இப்பொழுது உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது, உயிரை கைப்பற்றிக் கொள்ளப் போகிறோம். அடுத்து கியாமத் நாளிலே விசாரணைக்கு வேண்டி அழைத்து வரப்படக்கூடிய நேரத்திலே அந்த நேரத்தில் சொல்வான், யா அல்லாஹ், என்னை சிறிது காலம் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சாச்சுன்னா நல்ல காரியங்கள்லாம் நான் நிறைய செய்வேன், நல்ல மனுஷனாக மனித புனிதனாக ஆகிவிடுவேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலும் நேரம் முடிந்து விட்டது, செயலாற்றக்கூடிய காலம் முடிந்து விட்டது, இப்பொழுது தண்டனைக்குரிய காலம் வந்து விட்டது என்று அமர்கள் அவனிடத்தில் சொல்லுவார்கள் என்றால், சகோதரர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலம் பொன்னாகும், பொன்னை போன்றது என்று சொன்னார்கள். வீணாகக்கூடிய காலங்கள் என்று தலைப்பு தந்திருக்கிறார். எவ்வளவு நேரங்களை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்திலே நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொற்காலத்தை வீணாக்கி இருந்தால் இன்று 1823 மில்லியன் முஸ்லிம்கள் ஆயிருப்பார்களா? இஸ்லாத்திற்கு வந்திருப்பார்களா? 1000 ஆண்டுகளில் சாதிக்க வேண்டிய காரியத்தை 23 ஆண்டுகளில் சாதித்து இன்று கோடான கோடி மக்கள் இஸ்லாத்திலே இணைந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு நிமிட நேரத்தையும் கூட வீண் விரயம் செய்யாது, அவருடைய காலத்தை வீணாக்காது, மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவிட்டதான் காரணம். அந்த மக்களுக்கு அவர்கள் எல்லாம் இடத்தில் வந்து அவருடைய பிரச்சாரத்தை விடுவதற்காக உங்களுடைய காலடியிலே பொன்னை கொட்டுகிறோம், அழகான பெண்ணை தருகிறோம், உங்களை இந்த நாட்டுடைய மன்னராக்குகிறோம் என்று சொன்ன நேரத்தில் எனக்கு மண்ணும் வேண்டாம், பொன்னும் வேண்டாம், மணி மகளும் வேண்டாம் என்று உதறி தள்ளினார்களே. அதற்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தால் இந்த அளவு நாம் இஸ்லாத்திற்கு வந்திருப்போமா? சிந்தித்து பாருங்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? வல்லாஹி லவ்வலவு ஷம்ஸு ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யஸாரி அலா அன்ன துர்க ஹாதல் அம்ர் அத்தா யுத்ஹிரல்லாஹு அவ் அமூத ஃபீ மா தரக்துஹு. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஒன்று திரண்டு என்னுடைய வலக்கையிலே சூரியனையும் இடக்கையிலே சந்திரனையும் கொண்டு தந்தாலும் என்னுடைய கொள்கையை நான் விடவே மாட்டேன். ஒன்று வெற்றி பெறுவேன் அல்லது நான் செத்து மடிவேன் என்று சொன்னார்கள் என்றால், அன்று அவர்கள் காட்டிய உறுதிகள் தான் அவர்களை உலகத்தில் யாருமே அசைக்க முடியவில்லை. இந்த உலகத்தில் உள்ள 100 தலைவர்களை தேர்ந்தெடுத்த கிறிஸ்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தி 100 என்ற முன்னூலிலே முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால், அவருடைய ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் அவர்கள் கணக்கிட்டு மார்க்கத்திற்காக வேண்டி இஸ்லாத்திற்காக வேண்டி செலவிட்டதனால் தான் நாமெல்லாம் இன்று முஸ்லிமாக இருக்கிறோம். நம்முடைய சகோதரர் டாக்டர் அப்துல்லா அவர்கள் இஸ்லாத்திலே இணைந்திருக்கிறார்கள் என்றால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழி அல்லவா, அவர்கள் செலவிட்ட அந்த நேரங்கள் அல்லவா நாம் இதற்கெல்லாம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களை பார்ப்பதற்காக அல்லது வெளியிலே சுற்றுவதற்காக, கடைத்தெருக்கு செல்வதற்காக இப்படியெல்லாம் மணிக்கணக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறோமே. நம்முடைய காலத்தை நாம் அளந்து பார்த்த காலை முதல் இரவு வரை எத்தனை மணி நேரங்கள் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழித்தோம், அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி செலவழித்தோம், அறப்பணிகளுக்காக வேண்டி செலவழித்தோம், சமூக பணிகளுக்காக வேண்டி செலவழித்து என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் 0 தான் வரும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு நிமிடங்களையும் நாய தோழர்கள் கணக்கு பார்த்து செலவழித்திருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயத்தோடு கேட்கிறார்கள், சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்த செய்திதான். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். மன் அஸ்பா மின்குல் யௌம சாயிமன், இன்று உங்களிலே நோன்பு நோற்றவர் யாரேனும் உண்டா? அங்கிருந்து ஒரே ஒரு நபரிடமிருந்து பதில் வருகிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, நான் இருக்கிறேன், நோன்பு நோற்றேன் சொல்கிறார்கள். அடுத்து கேட்கிறார்கள், ஃபமன் தபிய மின்குல் யௌம ஜனாஸா, உங்களில் இன்று ஜனாஸாவை பின்பற்றியவர் யாரேனும் உண்டா என்று கேட்கிறார்கள். யா
யாரிடமிருந்தும் பதில் வரவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அடக்கமாக சொல்கிறார், அன யா ரசூலல்லாஹ், நான் இன்று ஜனாதாவை பின்தொடர்ந்து என்று சொல்கிறார்கள். அடுத்து மூன்றாவதாக கேட்கிறார்கள், மன் அத்தம மின்கும் அல்-யௌம மிஸ்கீனன், இன்று யாரேனும் ஏழைகளுக்கு உணவளித்திருக்கிறார்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் கால அபூபக்கர் அன, நான் என்று சொன்னார்கள். அடுத்து கேட்கிறார்கள், பமன் ஆதமின்கும் அல்-யௌம மரீலன், உங்களில் யாரேனும் நோயாளியை சென்று விசாரித்தீர்களா என்று கேட்ட நேரத்தில் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், நான் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமாத் ஃபீ இம்ரைன் இல்லா தஹல் ஜன்னah, இந்த 4 குணங்களும் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு செல்வார், அவர் சொர்க்கவாசி என்று சொல்வார். இப்படி ஒவ்வொரு நாளையும் நபிகள் இப்படி கேட்பார் என்று அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட வணக்கங்களுக்கு எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் நன்மையான காரியங்களை போட்டி போட்டுக் கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எத்தனையோ போட்டிகளில் கலந்து கொண்ட கூட அவர்களை மிஞ்ச முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான், அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கடமைகளை எல்லாம் அளந்து ஒவ்வொரு நிமிடம் மக்களுக்காக சேவையாற்றிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களும் எந்த குறையுமே வைக்கவில்லை. இரவு நேரம் வந்துவிட்டால் அவர்கள் தங்களை கேள்வி கேட்டுக் கொள்வார்கள். ஒரு சவுக்கை கையில் எடுத்துக் கொள்வார்கள். ஹாசிபு கபலான் துஹாசபு, அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்கக்கூடிய நாளுக்கு முன்னர் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த காலையிலிருந்து எத்தனை அமல்களை செய்தீர்கள், எத்தனை பேருக்கு நீதி வழங்கினீர்கள், எத்தனை மக்களுக்கு நீங்கள் நியாயமான முறையில் நடந்து கொண்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு உடன்பாடாத ஏதேனும் ஒரு செயலை செய்திருந்தால் அவர்கள் அடித்துக் கொள்வார்கள். என்றால் அந்த மறுவலயத்தை மாலிக் யௌமித்தீனை பயப்படுகிறார் அல்லவா, தொழுகையில் மட்டும் மாலிக் யௌமித்தீன் என்று ஓதிவிட்டால் போதுமா? கியாமத் நாளுடைய அதிபதி, அந்த நாளிலே அல்லாஹ்விடத்தில் அந்த விசாரணையில் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் போய் பேசுவானா, புறம் பேசுவானா, கோர் சொல்வானா, அடுத்தவர்களை காட்டிக் கொடுப்பானா, அக்கிரமம் செய்வானா, கலப்படம் செய்வானா? எதுவுமே செய்ய மாட்டான். அந்த அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அதனால்தான் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையும் நீ இன்னும் சிறிது நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டியது வருகிறது. அங்கே நீ என்ன சொல்கிறாய்? இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய தியாகம் அனைத்தும் உனக்காகத்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து அக்கிரமம் செய்தால் அவனை போன்ற நன்றி கிட்டவன் உலகத்தில் யார் இருக்க முடியும்? அன்பார்ந்த சகோதரர்களே, நேரம் என்பதை நாம் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நேரத்தை வீணாக்குவது மட்டுமல்லாமல் அடுத்தவருடைய நேரத்தை வீணாக்கக்கூடியவர்களே எத்தனை பேர் இருக்கிறார்கள். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நேரத்தை வீணாக்குபவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டிய சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் சாதாரணமாக என்ன சொல்லுவோம் என்றால், ஒரு நிமிஷம் தானே இப்படியா மொழி போன்னு சொல்லுவோம். உலகத்திலே சாதனை படைத்தவர்கள், உலக வரலாற்றிலே ஒளி வீசக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு நிமிடத்தை கூட வீண்வரைய செய்யவில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டன் ஒரு குடும்பத்தினரை விருந்துக்காக அழைத்திருந்தார். குறித்த நேரத்தில் அவர்கள் வரவில்லை. அவர் உண்ண ஆரம்பித்து விட்டார். அவர் உண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த குடும்பம் உள்ளே வருகிறது. அப்போது ஒரு அற்புதமான வாசகத்தை சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே சிந்தியுங்கள். அவர் சொல்லுகிறார்கள், என்னுடைய சமையற்காரன் விருந்தினர்கள் வந்து விட்டார்களா என்று கேட்க மாட்டான், சாப்பிடும் நேரம் வந்து விட்டதா என்று மட்டும்தான் கேட்பான் என்று சொல்லும் போது வந்தவருடைய முகத்தில் ஈ ஆடவில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்திலே பிரெஞ்சு மன்னன் நெப்போலியனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தளபதிகளை எல்லாம் விருந்துக்கு அழைத்திருந்தான். அவன் குறித்த நேரத்தில் செயலாற்றக்கூடியவன். அவனுடைய அகராதியிலே முடியாது என்று சொல்லே கிடையாது, பயம் என்பதே கிடையாது என்று வரலாற்றிலே பிடிக்கப்பட்டிருக்கிறது. தளபதிகள் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே வருகிறார்கள். அந்த குறித்த நேரத்திற்குள் அவர்கள் வராதனால் நெப்போலியன் தன்னுடைய மேஜையின் மீது அமர்ந்து உண்ண ஆரம்பித்து விட்டான். அவர்கள் உள்ளே வந்ததும் அவன் உணவை முடித்துக் கொண்டு கையை துடைத்துக் கொண்டு வெளியே வந்து சொல்கிறான், சாப்பிடும் நேரம் முடிந்து விட்டது, வேலை செய்யும் நேரம் வந்து விட்டது, இப்பொழுது நீங்கள் வேலைக்கு தயாராகி விடுங்கள், ஒரு நிமிடம் கூட வீணாக்காதீர்கள் என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய நேரத்தை வீணாக்குவதற்கு நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் இப்போது வந்து விடுகிறேன், 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன், 1
ஒரு நிமிடத்தில் வந்து விடுகிறேன், யோசிக்கிறேன், நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். அவர் வீட்டிலிருந்தே புறப்பட்டிருக்க மாட்டாங்க. நேரத்துடைய அருமை தெரியாமல் என்னென்ன அக்கிரமங்கள் செய்கிறார்கள் தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்திற்கெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே, அதாவது தொலைபேசியில் இருக்கிறது, அதனுடைய தொல்லைகள் சொல்லி மாளாது. இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருப்போம். இரவு நடுநிசி நேரத்தில் ஒரு தடவை எனக்கு போன் வருகிறது. பதறி அடித்துக் கொண்டு அந்த போனை எடுக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து பேசியவர், நீங்க தூங்குறீங்களா? நான் தூங்கிட்டு தான் இருக்கேன், 2 மணி தூங்கிக் கொண்டிருக்கேன். தூங்குறவனை எழுப்பிக் கொண்டு தூங்குறீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அடுத்து ஒரு கேள்வி கேட்டாரே, பார்க்கலாம், என்ன யாருன்னு கண்டுபிடிங்களேன். ராத்திரி 2 மணிக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய நேரமா அது, என்ன யாருன்னு கண்டுபிடிங்களேன். எனக்கு அப்படி கடுப்பா இருக்கு. இரவெல்லாம் படிச்சு விழிச்சு தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் 2 மணிக்கு எழுந்திருத்து, அதாவது யார் என்று கண்டுபிடிங்கன்னா எப்படி ஆராய்ச்சியர்? வாழ்க்கையிலே நேரத்தை வீணாக்கக்கூடிய வேலை கொண்டு யார் இருக்கிறார்கள்? தயவு செய்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், லா லரர வலா லிரார, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். லா லரர வலா லிரார, தனக்கும் தொல்லைக்கும் துன்பம் தரக்கூடாது, பிறருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்று. எத்தனை பேருக்கு நான் துன்பம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, அடுத்து ஒத்தி போடுவது. உடனுக்குடன் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் ஒத்தி போடுவது ஒருவனை படுகுழியில் தள்ளுகிறது. காலம் என்னும் கடிகாரத்தில் ஒரே ஒரு சொல் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரிலே கவனியுங்கள், காலம் என்ற கடிகாரத்தில் ஒரே ஒரு சொல் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? இப்பொழுது. இப்பொழுது என்பது வெற்றி வீரனின் தாரக மந்திரம். பின்பு என்பது தோல்வி அடைவருடைய சாப சொல். சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே, வெற்றி அடைக்கும் இப்பொழுது, ரைட் நவ், இப்பொழுதே செய்ய வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், லா துவாக், நீ உன்னுடைய நேரத்தை விண்விரையும் செய்யாது. அதனால்தான் எங்கே போர்டு போட்டிருப்பாங்க, லா துவாக்கிரியோ அமலையோ லிகதின், இன்றைய வேலையை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாத, தள்ளிவிடாத, ஆஜி காக்காம் கல்பர்னடால் என்று சொல்வார்கள். ஒரு நாளின் மதிப்பு தெரியாதனால் தான் இங்குள்ள மக்கள் எல்லாம் புக்கிறான். நாளைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போனா புக்கிறான், நாளைக்கு ஆகட்டும். அந்த நாளைக்கு இருப்பது என்ன நிச்சயம் இருக்கிறது? அப்ப நாளை என்பது எத்தனை பேருடைய வாழ்க்கையை பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக எத்தனை பேர்களுடைய தீர்மானங்கள், திட்டங்கள் நாசமாகி போயின. அன்பார்ந்த சகோதரர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியாக நேரங்கள் நெருங்கி வருகிறது. நம்முடைய நேரத்தை நாம் அற்புதமான முறையில் நாம் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் செலவழிக்க வேண்டும். நம்மை கேட்டால், நான் என்னுடைய இந்த முழு நாளை தொலைக்காட்சியிலே தொலைத்து விட்டேன், நான் படக்காட்சியிலே தொலைத்து விட்டேன், சீரியலிலே தொலைத்து விட்டேன், இன்டர்நெட்ல உட்கார்வா 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம், 40 நிமிடத்துக்கு மேலே இருந்தால் அவன் கண்களை தண்ணீரால் கழுவிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவனுடைய கண்கள் பாதிக்கும். இன்று எத்தனை குழந்தைகள் பிறந்ததும் கண்ணாடி போடுறாங்க, பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்பெரும் கொடை இருக்கிறது அல்லவா? இன்னல் பஸரவல் ஃபுஆத் இன்ன ஸம்மவல் பஸரவல் ஃபுஆத கான மஸூலா. உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கேள்வி இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆபாசமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னல் பஸர, உங்களுடைய பார்வை ஆபாசமான படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன அல் ஃபுஆத, உங்களுடைய இதயங்கள் கான அன்னு மஸூலா. இதை பற்றி அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்பான். உன்னுடைய காதை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய இதயத்தை எதற்கெல்லாம் நீ செலவழித்து விட்டாய் என்று. உலாய்க்க கல் அன்னாமி பல்லம் மல்லல், இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அல்லாஹும் குலூபல்லா இஸ்கோ நபியா, அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுல்லா இஸ்மா நபியா, காதுகள் இருக்கும், கேட்க வேண்டியவற்றை கேட்க மாட்டார்கள். வலஹும் அயுனல்லா யுப்சிரு நபியா, கண்கள் இருக்கும், பார்க்க வேண்டியவற்றை பார்க்க மாட்டார்கள். உலாய்க்க கல் அன்னாமி, அவர்கள் யார் தெரியுமா? ஆடு மாடு மிருகங்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து நறுக்கின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார், பல்ஹும் மல்லல், அதை விட கேடு கெட்டவர்கள். காலத்தின் அருமை, காலத்தின் மாண்பு, அதனுடைய விலை எத்தனை பெரியது. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றதெல்லாம் பேச்சளவிலே சொல்லுகிறோம். நம்முடைய காலத்தை, நம்முடைய நேரத்தை எதற்காக வேண்டியெல்லாம் செலவழிக்கிறோம் என்பதை அன்பார்ந்த சகோதரர்களை நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நம்முடைய நேரங்களை எல்லாம் பொன்னானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வீணாக்கி விடாதீர்கள். ஒரு அறிஞர் சொல்லுகிறான், எழுந்திரு, உலகோர் எங்க உன் தோள் எடுத்து உதவு, எத்தனை நாள்
நாட்களுக்கு இந்த வாழ்வு. நீ மனிதனாய் பிறந்ததற்காக ஏதேனும் ஒரு நினைவு சின்னத்தை நீ விட்டு செல்ல வேண்டும். இல்லையேல் உனக்கும் மரத்திற்கும் கல்லிற்கும் மண்ணிற்கும் என்னதான் வேற்றுமை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 தான் அவனுக்கு உதவியாக இருக்கும். அவனுடைய மரண வாழ்க்கையிலும் அவனுக்கு மரணத்துக்கு பின்பும் உறுதுணையாக இருக்கும். சதக்கத்துன் ஜாரியா, நிலையான தர்மங்கள். அடுத்த அவனுடைய கல்வி, அடுத்து அவன் விட்டு செல்லக்கூடிய அவனுடைய மகன். இதுதான் நினைவு சின்னங்கள். நீ உலகத்திலே சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் நீ இந்த உலகத்தில் அழித்து விட்டால், வீடு வாங்குவதற்கு, சொத்து வாங்குவதற்கு, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு, காருக்கு, உடைக்கு என்று நீ செலவழித்து விட்டால் அதிலிருந்து உனக்கு என்ன ரிட்டர்ன் ராயல்டி உனக்கு வரும்? அதே தர்மமாக கொடு, அதிலிருந்து உனக்கு ராயல்டி நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய கல்வியை நீ பிறருக்காக வேண்டி வழங்கு. நீ கற்ற கல்வியை, தெரிந்த கல்வியை நீ மற்றவர்களுக்கு சொல்லு. அதை நீ எப்படியெல்லாம் செய்யலாம்? பேச்சின் மூலமாக செய்யலாம், தாவாவின் மூலமாக செய்யலாம், புத்தகத்தின் வாயிலாக செய்யலாம், அல்லது இன்டர்நெட் வாயிலாக செய்யலாம், இமெயில் மூலமாக செய்யலாம். எப்படியோ எப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இருக்கின்றன. ஆக நாம் மனிதனாக பிறந்ததற்கு இதை போன்ற நினைவிலே நிற்கக்கூடிய அரிய செயல்களை நாம் செய்துவிட்டு மரணிக்க வேண்டும். அடுத்து ஒரு சான்றோனை நாம் விட்டு செல்ல வேண்டும். வலதின் எதோ லஹு, அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய மகனை ஊதாரியாக ஏனோ தானோ என்று வளர்த்து விட்டால் அவன் நமக்காக வேண்டி எங்கே பிரார்த்திக்க போறான்? அதுதான் சான்றோன் என கேட்ட தாய் என்று நாம் தமிழ் பாடங்களில் படித்திருக்கிறோம். நம்முடைய காலத்திற்கு பிறகு நம்முடைய மகனை பற்றி அடுத்தவர்கள் சான்றோன் என்று சொல்ல வேண்டும், சிறந்த தலைமகன் என்று சொல்ல வேண்டும், மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகின்றவன் என்று சொல்ல வேண்டும், மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடியவன் என்று சொல்ல வேண்டும், மக்களை பிரிக்கக்கூடியவன் என்று சொல்லிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட மகனை பெற்றெடுக்க வேண்டும். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே நீ விட்டு செல்ல வேண்டிய செல்வங்களில் 6 ஒரு ஆற்றை நீ வெட்டி விட்டால் அந்த ஆறின் மூலமாக உனக்கு நன்மை கிடைக்கும், மக்களுக்கு நன்மை போய் சேரும். அடுத்து கிணறு, அடுத்து கனி தரக்கூடிய பழங்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டு 7 விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவற்றுள் நாம் எதை செய்திருக்கிறோம்? உலகத்தில் நினைவு சின்னமாக எதை நாம் விட்டு சென்றிருக்கிறோம் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த பாடங்களை எல்லாம் மனதிலே நிறுத்தி நம்முடைய வாழ்வை நாம் செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இஷாவுக்கு முந்தைய இந்த நிகழ்ச்சி முடிகிறது. அடுத்து இஷாவுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தயாராகுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.